நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியோ தப்போ தான் நினைக்கிறது நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அண்ணனுக்கு. அப்படி எண்ணம் உள்ள அண்ணன் இப்படி போய் புலம்பி இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. உங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஆயிட்டு வரான்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சா? இன்னும் பொறுத்திருந்து பாருங்க, இந்த காதல் அவன் துவக்க போறான். அவன் கண்ணு முன்னாடியே காவியா ஜேஜேன்னு இன்னொரு சூப்பரான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்வலம் போக போறான். அப்போதாண்டா உங்களோட அண்ணனுக்கு சரியான பைத்தியமே பிடிக்க போகுது. ருக்கு அண்ணா, இப்போ என்னடா செய்யலாம்? உங்க அண்ணி இது வரைக்கும் வெளியில தலையே காட்டலையாடா. அந்த லெட்டரை பார்த்த உடனே அடிச்சு பிடிச்சி வாசலுக்கு ஓடி வருவான்னு பார்த்தா என்ன இருக்கும்? நம்ம கொடுத்த லெட்டர் ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கையில் மாட்டிருக்குமோ? காயுதுடா. டேய் ஏதாவது பண்ணலாம்டா, சொல்றா. அண்ணா, லவ்வை ப்ரூவ் பண்ணலான்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இப்படி புலம்புறீங்களா? அண்ணா புலம்பலடா, அவ கண்டிப்பா வெளியில வந்துருவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் லேட்டுன்னு தான் கேக்குறேன். அண்ணா, இப்பதான் அன்னைக்கே லவ் லெட்டர் அனுப்பினீங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? லவ்னா பொறுமை இருக்கணும்ண்ணே. அண்ணே, அண்ணி வீட்டுல இருக்கிற மாதிரியே அப்படியே வெளியில வர முடியுமா? உங்க முன்னாடி வரும்போது மேக்கப்பு, லிப்ஸ்டிக், பவுடர் இதெல்லாம் போட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? அந்த அறிவு கட்டவன, அண்ணி மேக்கப் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்க அண்ணி பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த பிறகு எனக்கு மேக்கப் பிடிக்காதுன்னு அவங்ககிட்ட நான் பேசும்போது நீ கூடத்தானே இருந்த. அப்புறம் என்னத்துக்கு பவுடரு மேக்கப்னு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். டேய், அவ பிறந்த அழகானவல்லடா, அழகாவே பிறந்தவடா. இவ்வளவு வருஷமா கூட இருக்கீங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களாடா? இதே ருக்கோ பாருங்க, என் கூட பிறக்கலைனாலும் என் மனசை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு அவனை பார்த்து நல்லா கத்துக்கோங்கடா. அண்ணா விடுங்கண்ணே, 1000 தான் இருந்தாலும் நம்ம பசங்கண்ணே. ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாங்க, அவங்கள போயிட்டு அண்ணா உங்களுக்காக அவங்க உயிரே கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள போய் கோச்சிக்கிட்டு என்னென்ன பண்ண போறீங்க? பாத்தீங்களாடா, நான் உங்க மேல கோவப்பட்டா கூட உங்களை என்கிட்டே விட்டு கொடுக்காம பேசுறேன். இதான்டா ருக்கு கிட்ட எனக்கு பிடிச்சது. என்ன புரிஞ்சுக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய், காதலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? முதல்ல அண்ணனோட காதலுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்க. நல்லா சொல்லு ருக்கு. இவங்களுக்கு என் மனசை சரியாவே புரிஞ்சுக்காம அப்பப்ப டென்ஷனை கிளப்புறானுங்க. டேய், முதல்ல காதல்ல ஜெயிக்கணும்னா வேற இடங்கள்ல தோக்குற மாதிரி தான் இருக்கும். தங்கத்தை நெருப்புல காட்டி உருக்குற மாதிரி முதல்ல இதை புடம் போடணும். அண்ணன் அண்ணி மேல வச்சிருக்க காதல் ரொம்ப வித்தியாசமானது. இது சத்தியமான லவ். எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறதுனால காதலிக்க கூட முடியாதுன்னு அண்ணனுக்கு நல்லா தெரியுமே. அண்ணா, நீங்க இந்த மேட்டர்ல ஃபுல் ஸ்பீடா போங்கண்ணே. இன்னைக்கு சொல்றேன், இந்த ருக்கு சொல்றேன், அண்ணி உங்களுக்கு தானே. டேய், அதெல்லாம் சரிடா. உங்க அண்ணி வெளியில தலை காட்டுற மாதிரியே தெரியலையே. அண்ணா, நான் தான் சொல்லிட்டேன்னு, அண்ணி கண்டிப்பா அந்த லெட்டரை பார்த்தாங்கன்னா வெளில வருவாங்கன்னு. அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க உங்களை காதலிக்கிறது 100% கன்ஃபார்ம். டேய் ருக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற பூர்வ ஜென்மத்து பந்தம் அவளை அப்படியே காந்த மாதிரி இழுத்துட்டு வந்து என் முன்னா நிப்பாட்டாதான் போகுது பாரு. மவனு, இன்னைக்கு நீ காலிடா. இன்னைக்கு காவியா வெளியில வரப்போறதே இல்லை. அவனை காதலிக்கலன்னு நான் சொல்லாமலே நீ புரிஞ்சுப்படா. இன்னைக்கு உன் மர கழிண்டிடும். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணே, அண்ணியோட ஃப்ரெண்டு உள்ள போறாங்க. அவங்க கிட்ட அண்ணன் வெளியில வெயிட் பண்றாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி விடலாமா? டேய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, அவளாவே வெளியில வருவா பாரு. என்ன மேடம், கல்யாண சந்தோஷத்துல கால் ஒரு இடத்துல நிக்கல போல இருக்கே. ஆமா, இங்க ரொம்ப சந்தோஷம் வாழுது பாரு. நீ அங்கேயும் எங்கேயும் நடக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கன்னு நினைச்ச. திடீர்னு வண்டி ரிவர்ஸ்ல போகுது, என்னாச்சு? ஆமாண்டி, நான் சிவாஜி கணேசன் மாதிரி ஆயிட்டேன். நான் சிரித்து கொண்டு அழுகிறேன்னு பாட வேண்டியதுதான்.
எனக்கு நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழறதானே தெரியலடி. சரி, இது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. முழுக்க முழுக்க அழுகிற சிச்சுவேஷன் இல்லைன்னு தெரியுது. அதுவே பெரிய விஷயமாச்சே. வெறுமனே அழுகிறத விட கொஞ்சம் சிரிச்சுட்டு அழுகிறது எவ்வளவோ மேல் இல்லையா? எதை சொன்னாலும் அது ஆப்டிமிஸ்டிக்கா எப்படி எடுத்துக்க முடியுது? எதையுமே நல்ல மாதிரியா எடுத்துக்கணும்னு வரம் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா என்ன? நான் என்ன சொன்னாலும் பாராட்டுற நல்ல மூட்ல நீ இருக்கேன்னு தெரியுது. அது போலதான் இதுவும். சரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். திவ்யா உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாளா? எதுவும் சொல்லலையே, ஏன் கேக்குற? இல்ல, எப்பவும் என்ன பத்தின ரகசியங்களை உன்கிட்ட போட்டு கொடுப்பாளே, அதனால இந்த தடவை எதுவும் போட்டு கொடுக்கலையான்னு கேட்டேன். நீ சொல்றத பார்த்தாலே உனக்கும் திவ்யாக்கும் மட்டும் தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உனக்கும் தெரியணும் தான் இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன். நான் இதை உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியே தீரணும்டி. என்னமோப்பா, நீ இப்பெல்லாம் ஒரு டெலி சீரியல் மாதிரி ஆயிட்ட. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் டர்ன்னு உன் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட ஐயோ ஏதாவது நடந்திருக்குமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. உன்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுடி. சேச்சா, அப்படி என்னடி நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்? எனக்கு அருமையான ஒரு குடும்பம் இருக்கு. அப்பப்போ தைரியம் கொடுக்கறதுக்கு உன்னை போல புத்திசாலி ஃப்ரெண்ட் இருக்கா. எனக்கு வரப்போற கணேஷ் கூட என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா எத்தனை பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் இருக்கு? வறுமையை மட்டுமே துணையா வச்சுக்கிட்டு தன்னந்தனியா போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட வச்சு பார்த்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருக்கேன்டி. இதுதாண்டி உன்னோட பிளஸ் பாயிண்ட். இந்த உலகத்துல எல்லாருமே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கும்போது என்ன போல எல்லாருக்கும் தான் கஷ்டம்னு நினைக்கிறியே, நீ நிஜமாவே அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர். சரி சரி, நம்ம 2 பேரும் மியூச்சுவல் ஃபிளாட்டரி கிளப்ல மெம்பர் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பாராடிக்கிட்டே இருக்கோம். சரி, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்னடி அது? என்கிட்ட சொல்றதுல உனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையே? அடிப்பாவி, என்னடி இப்படி கேக்குற? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சரி சரி, இன்னைக்கு எபிசோட்ல என்ன கதை சொல்ல போற? அதே கணேஷ் கதையை தான் இப்ப உன்கிட்ட சொல்ல போறேன். நேத்து வரைக்கும் தங்கமா இருந்த கணேஷ் எனக்கு பித்தளையா மாறிட்டாரு. என்னடி குண்ட தூக்கி போடுற? கணேஷ் அப்படி என்ன பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டாரு, இப்படி அவரை போட்டு வாங்குற? இரு, இது பாரு கணேஷ் பண்ணிருக்கிற காரியத்தை. ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும், வாசலுக்கு வந்து செல்லவும். என்னடி இது? ஒரு லவ் லெட்டர் கூட எழுத தெரியல கணேஷுக்கு. ஒரு அன்பான வார்த்தை இல்ல, ஓ மை பியூட்டி, ஓ மை ஸ்வீட்டி, ஒண்ணுமே காணோம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலி கூடவா போடக்கூடாது? என்ன பசங்களோ இவங்க. பார்த்தா எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒரு மாதிரி தெரியறாரு, ஆனா பாஸ் மார்க் வாங்குறதே கஷ்டம் போல தெரியுதே. லவ் லெட்டருக்கே இது மான கேடுடி. சொல்ல போனா இது என்னமோ மர்ம கடுதாசி மாதிரிலாம் இருக்கு. போது நிறுத்தடி. இந்த மாதிரி லவ் லெட்டர் எழுதுறது தப்புன்னு நான் கடுப்புல இருக்கேன். நீ என்னடானா ரஷ்ட்டு இருக்க? சரி சரி, இந்த லெட்டர் உனக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? அதை ஏன் கேக்குற? கரணம் தப்பினா மரணம்னு வந்து சேர்ந்துச்சு. இந்த லெட்டரை நம்ம வீட்டுக்கு லாண்ட்ரி துணி எடுக்கிறாளே அங்கம்மா, ஆமா, அவகிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லிருக்காரு. அவ என்னடான்னா அப்பா அம்மா பாட்டி எல்லாம் வீட்ல இருக்கும் போது என் ரூமுக்கு துணி எடுக்கிற வர மாதிரி வந்து என்கிட்ட ரகசியமா கொடுக்கறா. மாட்டி இருந்தா என்ன ஆகுறது? நீ சுத்த வேஸ்டடி. இவ்ளோ ரொமான்டிக்கான பர்சனா இருக்காரு கணேஷ். உன் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்காரு கணேஷ். உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு உன்னை அன்னைக்கு போன்ல ஷாப்பிங் கூப்பிட்டாரு, நீ போகல. அது தோல்வி அடைஞ்ச உடனே இப்படி ஒரு ஐடியா செஞ்சாவது உன்னோட தர்ம தரிசனம் கிடைக்காதான்னு வந்திருக்காரு. இதுக்கா இவ்ளோ கூத்தடிக்கிற? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி, இது எப்படி திவ்யாக்கு தெரிஞ்சது? அங்கம்மா கொண்டு வந்து கொடுத்தப்போ திவ்யா பக்கத்து ரூம்ல இருந்திருக்கா. எங்களுக்கு தெரியாம இத கவனிச்சு என்ன கையும் களவுமா புடிச்சிட்டா. சரி, உண்மையை சொல்லு. உனக்கு வெளியில போய் கணேஷ பாக்கணும்னு தோணுதா இல்லையா? வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா போய் பார்க்கணும்னு தான் தோணுது. போலனா கணேஷ் எங்க கோச்சுக்க போறாருன்னு பயமாவும் இருக்கு. ஆனா கணேஷ் இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல கல்பனா. பொடி இடியட். இதுதாண்டி காதலோட கண்ணாம்பூச்சி விளையாட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? யாரோ ரோட்ல போற ரவுடி பையன் லவ் லெட்டர் எழுதின மாதிரி குதிக்கிற. கணேஷ் யாருடி? உன்னோட உட்பி.
நாளைக்கு உன்னோட புருஷனா வர போறவரு. இதுல ஒண்ணும் தப்பில்ல காவியா. இப்பவே நீ வாசலுக்கு போ, அவர் இருக்காரான்னு பாரு. பாவம், அவரும் எவ்வளவு நேரம் தான் உனக்காக வெயிட் பண்ணுவாரு. என்னடி இதெல்லாம்? இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விடுறாரே கணேஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே ருக்கு, என்னடா இது உங்க அண்ணி வெளியில வர்ற மாதிரி தெரியல. லவ் லெட்டரை பார்த்த உடனே உருகி போய் வெளியில ஓடி வர வேண்டாமா? தலையும் இல்லாம வாழம் இல்லாம எவன் எழுதினான்னு கையெழுத்து கூட இல்லாம மொட்டை கடிதாசி மாதிரி ஒன்று எழுதி கொடுத்தேன். அதை ஒரு லவ் லெட்டர் நம்பி அவளுக்கு அனுப்புனிய. உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலையடா. இந்த அளவுக்கு மடையனடா நீ. டேய், காதல விழலையா? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், சும்மா நிக்கிற. அண்ணா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதண்ணே. லவ்வருக்காக காத்திருக்கிறது அப்படி ஒரு சுகமான அனுபவம்ண்ணே. ஒரு கவிதை மனசுல வர்றதுக்காக ஒரு கவிஞன் காத்துட்டு இருக்கான் பாருங்களேன், அந்த மாதிரி இதுக்கும் காத்துட்டு இருக்கணும்ண்ணே. என்னடா ஒரேடியா பில்டப் கொடுக்குற? இது ஒரு பெரிய சமாச்சாரமாடா. என் லைஃப்ல நான் ஒன்று நினைச்சேன்னா அடுத்த நிமிஷமே அது எனக்கு கிடைக்கணும். நம்ம லைஃப்ல வெயிட்டிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அண்ணா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. நீ சொல்றது உண்மைண்ணே, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எல்லாமே லவ்ன்ற சிலந்தி வேலையில மாற்றுறதுக்கு முன்னாடி. இப்ப நீங்க யாரு? அண்ணியோட காதலுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவரு. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. காதலிக்காக காத்து இருக்கிறது ஒரு சுகமான அனுபவம்னே. அது எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அனுபவிங்க. சரிடா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். என் குலதெய்வத்துக்காக நான் எதனாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு நேரமாடா? ராமனோட பாதம் படுறதுக்காக அகலிகை கல்ல செஞ்ச சில மாதிரி எவ்வளோ வருஷமா காத்துட்டு இருந்தாங்க. அது போலதானே இதுவும். ருக்கு, நீ இப்ப என்ன சொல்ல வர? அண்ணியோட தரிசனம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போகலான்னு சொல்ல வரேன். வருத்தப்படாதானே, காதல்ல இதெல்லாம் சகஜனே. அண்ணா, சும்மாவை பாடினாங்க, காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம்னு. எதிரி கூட இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு பாட்டில் ஒருத்தன் எழுதியிருக்கானா? அது எப்படிப்பட்ட அவஸ்தைன்னு நீயே புரிஞ்சுக்கணே. டேய் தனுஷு, நீ எனக்கு எதிரிடா. இந்த அவஸ்தை உனக்கு கண்டிப்பா வேணும். இன்னைக்கு பாருடா, நீ எதிர்பார்த்துட்டு இருக்க காவியா வெளியில வரவே போறதில்ல. இந்த வெயிட்டிங் உனக்கு வேஸ்ட். ஆனா இந்த அவஸ்தை உனக்கு ஒரு சாம்பிள் தான். இதே காவியா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்வலம் போகும்போது நீ படப்போற அவஸ்தை இருக்கு பாரு, அது இதை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கும்டா. என்னது கணேஷ காணுமே? வாசலுக்கு வா உடனே பார்க்கணும்னு லெட்டர்ல இருந்தது. ஆனா ஆளை காணும். ஒருவேளை நமக்காக காத்துட்டு இருந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரோ? சாச்சா, அதெல்லாம் இருக்காது. அப்படி என்ன நேரம் ஆயிடுச்சு? என்ன கணேஷ் இப்படி கண்ணாமூச்சி விளையாடுறீங்க? கும்பிட போன தெய்வம்
கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா கூட ஆடுதம்மா. என்னண்ணே திகச்சு போய் நிக்கிறீங்க? இவன் என்னடான்னா சாமி வந்த மாதிரி ஆடுறான், பாலை ஊத்துறா, சூட ஏத்துறாங்கிறான். பாருங்க, அண்ணி உங்களுக்காக தான் வெளில வந்து நிக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பம், நடுவு விட்டுறாதீங்க. போங்கண்ணே போங்க. இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட்ண்ணே. அண்ணி உங்களை பார்த்து முன்னாடி வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை அவங்கள நோக்கி வர சொல்றாங்கன்னு அர்த்தம். அண்ணே போங்கண்ணே போங்க. அண்ணே போங்கண்ணே, போய் பார்த்து பேசிடுங்கண்ணே. அண்ணே போங்கண்ணே போங்கண்ணே. பாட்டி வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ளவா. இதோ வரேன் பாட்டி. என்ன பாட்டி? வயசு பொண்ணுக்கு வாசல்ல என்னம்மா வேலை? போர் அடிச்சா டிவி பாரு, இல்ல சமையல்ல கிச்சன்ல போய் அம்மாவுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணு. நீதான் புத்தக புழுவாச்ச, ஏதாவது புஸ்தகத்தை படி. இந்த பாரு, கல்பனா வந்திருக்கா. உனக்கு தான் அவளோட பேசுனா பொழுது போறதே தெரியாத. 2 பேருமா பேசிக்கிட்டு இருங்க. அதை விட்டுட்டு வாசல்ல எதுக்கு வெட்டியா போய் நிக்கிற? இல்ல பாட்டி, அது வந்து என்ன வந்து போய்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ எதுக்கு வாசல்ல போய் நிக்கிறேன்னு இந்த பாட்டிக்கு நல்லா தெரியும். பாட்டி ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிடாதான். ஆமா, என்ன இது? பாட்டி இப்படி போட்டு தாக்குறாங்க. ஒருவேளை கணேஷ் எனக்கு லவ் லெட்டர் எழுதுனது பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குமா? இந்த திவ்யா பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துட்டாளோ? கணேஷ் ஏன் தான் இந்த சிக்கலை நம்மள மாட்டி விட்டுட்டாரோ தெரியல. சரி, எதுக்கும் விஷயத்தை வெளியே விடாம சமாளிச்சு பார்ப்போம். என்ன காவியா பதில் சொல்லாம முழிச்சுக்கிட்டு நிக்கிற? பார், பாட்டிக்கு எல்லாம் தெரியும். நீ எதுக்கு வாசல்ல போய் நின்ன? பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லு. பாட்டிக்கு மேட்ரு தெரிஞ்சிருச்சு. போட்டு கொடுத்தது திவ்யாவா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம். யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம கணேஷ காட்டி கொடுக்க கூடாது. அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவளை இன்னைக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது என்ன பெரிய தப்பா? பாட்டிக்கிட்ட சமாளிக்கலாம். காவியா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் பேசாம நிக்கிற. பாட்டி கொஞ்சம் இரு. கல்பனா, நான் இதை அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட கேட்கல. பேசாம இரு. நீ எதுக்கு போயிட்டு வந்தேன்னு நான் சொல்லட்டுமா? நான் ஒரு தப்பும் பண்ணல பாட்டி. தெரியும், நீ எதுவும் பண்ணல. எல்லாம் அந்த திவ்யா பண்ற வேலை. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஏதாவது குறிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிருப்பா. நீ என் தங்கச்சி பாசத்துல கிளம்பியிருப்ப. கரெக்டா? ஆமா பாட்டி. நம்ம தெரு முன்ன மாதிரி இல்ல. ரவுடி பசங்க டீ கடையில உட்காந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. வயசு பொண்ணுங்க தெருவுல நடக்க முடியல. நீ கூட எப்படி போறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமா பாட்டி, அதான் பார்த்துட்டு இருந்தேன். திவ்யா, திவ்யா. பாட்டி, அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? விடுங்க பாட்டி, சின்ன பொண்ணு. அவளுக்காக நான் கடைக்கு போயிட்டு வரக்கூடாதா? அது இல்ல காவியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இப்ப கடைக்கு போற, எவனாவது ஒரு ரவுடி பையன் வந்து வம்பு இழுத்தா என்ன பண்றது? ஏற்கனவே நீ ஒருத்தனை அடிச்சு எத்தனை பிரச்சனை வந்தது. நடு ராத்திரியில ஒருத்தன் வந்து கதவை தட்டி எவ்வளவு வம்பு பண்ணா, அதெல்லாம் மறந்துட்டியா? காலம் கெட்டு கிடக்குமா? ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன்.
சரி பாட்டி, நான் வெளியே எங்கேயும் போல. காவியா, இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். கல்பனா பாட்டி. நீ அவ கூட போயிட்டு வா. ஆமா, கையில பணம் இருக்கா? பணம் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா போ. சரி பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த லவ் மேட்டர் ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குடா. காவியா வாசலுக்கு வராம போனாலும் மனசு கஷ்டமா இருக்குது, அவ வாசலுக்கு வந்துட்டு போனாலும் மனசு கஷ்டமா இருக்குது. நல்ல ஒரு கனவு கண்டுட்டு இருக்கும்போது எவனோ தனியை தெளிச்சு எழுப்புன மாதிரி இருக்குடா. என்னடா அது, நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றால இருக்கு. லெட்டரை பார்த்துட்டு காவியா பயந்து வீட்டிலேருந்து வெளில வரமாட்டான்னு நினச்சோம். அவனடானா வாசலுக்கு வந்து லெட்டர் எழுதணும் தேடுறா. இவளுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வந்திருக்கும்? இவளுக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் அவள் இப்படி நடந்துக்கிறா? காவியாவை புரிஞ்சிக்கவே முடியலையே.